அவன் எப்படி இருக்கிறான்? விண்ணாளும் வேந்தற்கு வேதியனை என்று சொல்லுகிறார். மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் மாணிக்க வாசகர் தன்னுடைய மற்ற பாடல்களிலே புகழ்ந்த இறைவன் புகழ புகழ அவருக்கு இன்னும் போதவே இல்லை. அதனால தான் சொன்னார், எல்லாமுமாக அவன் இருக்கிறான். சொல்லுக்கு அரியவன், ஆர்த்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 10,000 என்று சொல்லுவார்கள். ஒரு பெரிய சபையில 100 பேர்ல ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கும். அதுல 1000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் புலவர் என்கின்ற அந்த இடத்தில் உட்காரக்கூடிய தகுதி இருக்கும். ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்பது அமைதி. அந்த அமைதியை அடைவதற்கு நிறைய படிநிலைகளை நாம் கடந்து வர வேண்டும். அதில் அடிப்படையாக இருப்பது இறைவனுடைய புகழை பாடுவது என்பது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபுராணத்தினுடைய மிக சீரிய சிந்தைக்கு உரிய மையப்பகுதியில இல்ல அதனுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். ஆனால் மிக முக்கியமான பகுதி. இறைவனை இந்த வரியில மாணிக்க வாசகர் எப்படி பாடுகிறார் என்று சொன்னால், சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் என்று. இந்த திருவடியை எத்தனை முறை அவர் பாடுகிறார். பாட பாட அவருக்கு மனம் இன்னும் பாடணும்னு தான் தோன்றுகிறது போல. சொல்லற்கு அரியானை, அவன் எந்த சொல்லுக்குள்ளும் அழகப்படக்கூடியவனே கிடையாது. அவன் எப்படி இருக்கிறான்? விண்ணாளும் வேந்தற்கு வேதியனை என்று சொல்லுகிறார். மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் மாணிக்க வாசகர் தன்னுடைய மற்ற பாடல்களிலே புகழ்ந்த இறைவன் புகழ புகழ அவருக்கு இன்னும் போதவே இல்லை. அதனால தான் சொன்னார், எல்லாமுமாக அவன் இருக்கிறான். சொல்லுக்கு அரியவன். படிப்பினுடைய ஒரு பெரிய பயன் என்னன்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, வொக்காபுலரி அப்படின்னா நிறைய வார்த்தைகள் நமக்கு பழக்கத்துக்கு வர வேண்டும். ஒரு வாக்கியத்தை அமைக்கிற பொழுது அதற்கு உரிய அந்த சொல் என்ன என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எந்த அளவிற்கு அதுல உயர்ந்த சொற்களை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அந்த மொழியில நாம ரொம்ப பெரிய நிபுணராக இருக்கிறோம் என்பது பொருள். தமிழ்ல வள்ளுவருடைய ஒரு திருக்குறள், ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறள் உண்டு. சொல்லுக சொல்லிற் பயனிறச் சொல் என்று சொல்லுவார். பயன் இல்லாத எந்த சொல்லையும் எப்பொழுதும் சொல்லாதீர்கள் அப்படின்னு. தொல்காப்பியத்துல ஒரு சூத்திரம் உண்டு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. நீங்க இப்ப தொல்காப்பியத்தை ஒரு பக்கம் யோசிங்க, இன்னொரு பக்கம் வள்ளுவரை யோசிங்க. எல்லா பொருளும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொன்னால் எல்லா சொல்லுக்குள்ளும் ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அர்த்தம். ஆனால் வள்ளுவர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, சொல்லுக்கெல்லாம் பொருள் இருக்கு, ஆனால் நம்ம பேசுற பொழுது பொருள் இல்லாத எந்த சொல்லையும் சொல்லக்கூடாது என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அப்படி என்றால் இந்த சொல் என்பது எவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில. ஒருவரை பேச விட்டு அவருடைய தரம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சில இடங்கள்ல நாம அமைதியாக இருப்பது என்பதுதான் நமக்கான உயர்வை தரும். ஒரு பாடல் உண்டு தமிழிலே, என்னன்னா, ஆர்த்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 10,000 என்று சொல்லுவார்கள். ஒரு பெரிய சபையில 100 பேர்ல ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கும். அதுல 1000 பேருக்கு ஒருத்தருக்கு தான் புலவர் என்கின்ற அந்த இடத்தில் உட்காரக்கூடிய தகுதி இருக்கும். படித்திருக்கலாம், நிறைய விஷய ஞானங்கள் இருந்தாலும் கூட படித்ததையெல்லாம் எல்லாரும் கேட்கக்கூடிய அளவிற்கு சுவைப்பட எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் 10,000 பேர்ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தமிழ் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த சொல்லு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்பேற்பட்ட சொல்லால் யாரையும் உயர்த்தவும் முடியும், வீழ்த்தவும் முடியும். சரி, இத்தனை விதமான அந்த சான்றுகள் எதற்கு சொல்லுக்கு என்று சொன்னால், சொல்லின் மூலமாக அடைந்ததும் உண்டு, இழந்ததும் உண்டு பலரும். ஆனால் இறைவனை அடைவதற்கு சொல் தேவையே இல்லை. மௌனம் ஒன்றுதான் இறைவனை சென்று சேர்வதற்கான வழி என்பது மாணிக்க வாசகர் உள்பட பல பெரியவர்கள் சொன்னது. சும்மா இரு சொல் அற என்பார்கள் இல்லையா? அது என்ன சொல்லற என்றால், நான் யாரிடமும் பேச மாட்டேன், அமைதியா ஒரு ஓரத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பேரு சும்மா இருக்கிறதுங்கிறது இல்லை. மனம் மொழி எல்லாம் அமைதி பெறுவதற்கு பெயர்தான் சும்மா இரு சொல்லற என்பது. இந்த சொல்லின் மூலமாக உலகத்தையே வளைத்து போட முடியும், ஆனால் அந்த சொல்லின் மூலமாக இறைவனை அடைய முடியாது.
சொல்லுவதற்கு அரிதானவன் அவன். நிறைய பாடல்கள், நிறைய பதிகங்கள், எத்தனை எத்தனை புராணங்கள், எத்தனை பேர் எழுதினாலும் கூட இந்த சொல்லெல்லாம் எதற்காக பயன்பட்டன என்றால் நம்மை கடை தேற்றிக் கொள்வதற்காகத்தான். இறைவனை சென்று அடைவதற்கு அமைதி, அந்த பக்தி இருந்தால் போதும். பூசலார் நாயனாரினுடைய வரலாறு பல பேருக்கு தெரிந்திருக்கும். மனதிற்குள்ளே கோயில் கட்டினார். அவர் பெரிய புராணம் எழுதவில்லை, பதிகம் எழுதவில்லை என்றாலும் கூட அவர் மனதிற்குள்ளே முழுக்க முழுக்க அன்பின் மூலமாக கட்டப்பட்ட கோவில்தான் இறைவனை கொண்டு வந்து அதிலே இருத்தியது. மன்னனுக்கு கூட அந்த தேதியை தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு பூசலாருடைய திருக்கோவில் குடமுழுக்குக்கு வருவேன் என்று மன்னனுடைய கனவில் சென்று சொன்னார் என்றால் பெரிய பொருள் உள்ளவன், ஒரு சொல் ஆற்றலும் சொல் வாக்கும் சொல் வன்மையும் உள்ள ஒரு பெரிய மன்னன். அவனுக்கு மிகப்பெரிய படை இருக்கிறது, செல்வாக்கு இருந்தாலும் கூட அவையெல்லாம் இறைவனை சென்று சேர்வது இல்லை. மனதிற்குள் இருக்கக்கூடிய அமைதியான பக்தி, அந்த அன்பு மட்டும்தான் இறைவனுக்கு வேண்டியது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த நாயன்மார்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதனால் சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ். இது என்னம்மா மறுபடியும் முரண்? அவன் தான் சொல்லுவதற்கு அரிதானவன் இல்லையா? ஆனால் அவனை சொல்ல வேண்டும் என்று மீண்டும் குறிப்பிடுகிறாரே என்று கேட்கலாம். ஆமாம், அவன் சொல்வதற்கு அரிதானவன் தான். ஆனால் அவனுடைய புகழை, பெருமையை சொல்லி சொல்லி சொல்லிதான் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்குறோம் அப்படின்னா எடுத்த உடனேயே 5 வயது 10 வயது இருக்கிற பொழுதே பட்டத்தை வாங்கிட முடியுமா? ஒன்னொன்னாக படித்து ஒவ்வொரு படிநிலையாக வந்துதான் பிறகு நாம் பெரிய பட்டங்கள், பெரிய விருதுகளை எல்லாம் பெறுவது முடியும். இதுதானே நமக்கு அடிப்படையாக உலகத்தில் இருக்கக்கூடிய இயல்பு. அப்படி என்றால் ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்பது அமைதி. அந்த அமைதியை அடைவதற்கு நிறைய படிநிலைகளை நாம் கடந்து வர வேண்டும். அதில் அடிப்படையாக இருப்பது இறைவனுடைய புகழை பாடுவது என்பது. சின்ன குழந்தைகளாக இருக்கிற பொழுது அவர்களை இந்த பாராயணங்கள், சத்சங்கங்கள், அடியார் திருக்கூட்டங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்கிவிட்டால் அந்த போகிற போக்கில் வரக்கூடிய அந்த சொற்களும் பாடல்களும் பாராயணங்களுமே அவர்களுக்கு பழக்கமாகும், பிறகு வழக்கமாகும். அதிலே உச்சம் தொட்டு அவர்களே மிகப்பெரிய ஆன்மீக அடியவர்களாக உருவாகுவார்கள். இவையெல்லாம் சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் என்று. இந்த திருவடிக்கு கீழ் இருப்பது என்று சொன்ன உடனேயே எனக்கு நினைவிற்கு வருவது காரைக்கால் அம்மையார் தான். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் என்று சொன்னார். இறைவனிடை பார்த்து அப்படி கேட்டதற்கு காரணம் என்ன? உன்னுடைய அடிக்கீழ் இருந்து உன்னுடைய ஆடலை கண்டு அதை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய இடம் என்பது இறைவனுடைய திருவடி கீழ் என்பதுதான். திருவடி கீழ் என்பதுதான் நமக்கு அடைக்கலமான இடம் என்ற காரணத்தினால் சொல்லற்கு அரியான் தான். ஆனால் அவனை சொல்லி சொல்லி பாடி பாடி புகழ்ந்து புகழ்ந்து ஆன்மீகத்தினுடைய ஒவ்வொரு படிநிலையாக நாம் உயர்ந்து கொண்டே போனால் அவனுடைய திருவடி கீழ் நமக்கு இடம் கிடைக்கும் என்கிறார் மாணிக்கவாசகர். இந்த படிநிலைகளை படித்து உணர்ந்து நாமும் உயர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் வேண்டுகோளும். இன்னும் இருக்கிறது சிவபுராணம் நாம் சிந்திப்பதற்கு.